திருக்குறள் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொருள்: மெய், வாய், கண், மூக்கு, செவி எனும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியை பின்பற்றி நிற்பவர்களின் புகழ்வாழ்வு நிலையானதாக அமையும். ஒரே ஒரு நாள் இல்ல, பல நாட்களாக மழை பெய்யவில்லை. காடே வாடிப் போய்விட்டது. மரங்கள் வாடியது, ஆறுகள் வறண்டுவிட்டது. குடிக்கத் தண்ணீரும் இல்லாமல் எல்லா மிருகங்களும் சோகமாக இருந்தன. மிருகங்கள் ஒன்றாக கூடி என்ன செய்யலாம் என்று யோசித்தன. ஆனால் யாருக்கும் நல்ல யோசனை தெரியவில்லை. எல்லோரும் தயக்கம் மற்றும் சோகம். அப்பொழுது நம் புத்திசாலி கரடி வந்தான். நண்பர்களே, நான் ஒரு பழைய கிணறு பற்றி தெரிந்திருக்கிறேன். நாம் அதை தோண்டினால் நிச்சயம் தண்ணீர் கிடைக்கும் என்று தைரியமாக கூறினான். முரட்டு குரங்கு சிரித்தான். அந்த பழைய கிணறா? ஆனால் சின்ன யானை நம்பிக்கை காட்டியது. நம்மை பாதுகாக்க யாராவது ஒரு முயற்சி செய்வது நல்லதுதானே? புத்திசாலி கரடியின் ஊக்கத்தால் எல்லோரும் ஒன்றாகச் சேர்ந்தார்கள். யானை துன்றி அகழ்ந்தது. குரங்கு மரங்களை வெட்டித் தூக்கியது. மான் மணலை அகற்றியது. ஒவ்வொருவரும் உதவினார்கள். சில நாட்கள் கடந்து, டடட்டா, தண்ணீர்! கிணற்றிலிருந்து நீர் வெள்ளம் போல எழுந்தது. எல்லோரும் மகிழ்ச்சியில் குதித்தனர். வாவ், கரடி, நீ நிஜமாகவே புத்திசாலி என்று சொல்லி பாராட்டினார்கள். அந்த நாளிலிருந்து மிருகங்கள் ஒன்றாக வேலை செய்வது எப்படி என்பதை அறிந்தன. கரடியின் அறிவும் ஒற்றுமையும் அனைவருக்கும் வாழ்க்கையை மீண்டும் கொடுத்தது. அறிவும் ஒற்றுமையும் இருந்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்கலாம். நம் புத்திசாலி கரடியை மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாமும் நல்லவர்கள் ஆகலாம். அடுத்த கதையில் சந்திப்போம் நண்பர்களே.